இந்த படம் ஒரு முன்னாடி நடிச்சதை விட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. நல்லா இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு படமும் வந்துட்டா ஒரு ஃபீல் குட் மூவி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணா லைக் என்ன சொல்றது, ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. சூர்யா லைக் பழைய படம்லாம் வாரணமயரெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். நான் போன வாட்டி கருப்பு படம் வந்துச்சு, மாஸ் படம் வந்துச்சு. ஸோ இந்த வாட்டி நான் அது கருப்பு மைண்டில் வச்சு நான் எதுவுமே வரல. கருப்பு அது மாஸ் படம், இது வந்து ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. ஸோ அது வச்சு இது வச்சு தயவுசெய்து நான் கம்பேர் பண்ணல, கம்பேரும் பண்ணாதீங்க. ஸோ அது மைண்ட் செட் வச்சு வாங்க, ஃபேமிலி ஓரியன்ட் மைண்ட் செட் வச்சு வந்தால் நீங்கள் அந்த படம் உங்களுக்கு நிறைய நிச்சயமாக பிடிக்கும். உங்களுக்கு ஃபேமிலி சென்டிமெண்ட், ஆமாம் ப்ரோ, அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப இருக்குது ப்ரோ. அது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க ப்ரோ அந்த படத்தில். இந்த காலத்தில் இந்த படம் இந்த ஓடணும் ப்ரோ. ஆனால் இந்த காலத்தில் ஆளுங்களுக்கு பிடிக்கணும் ப்ரோ. மைண்ட் செட் மேலே பொறுத்து இருக்குது, நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த காலத்தில் இந்த மாதிரி படம் வருதுன்னா பார்க்கணும். ஏரேட்டட் மூவிஸ்லாம் வருது பரவாயில்ல, ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி படம் புரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. மமிதா பைஜு சூர்யா படத்துக்கு ஏற்ற மாதிரி கெமிஸ்ட்ரி செட் ஆகல தான் ப்ரோ. ஆனால் இப்போ கதைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கு. உள்ள ஏஜ் வைஸ் கேப்பு உனக்கு வந்து செட் ஆகாது. கேஸ்டிங் கரெக்டாக இருக்கு ப்ரோ. மியூசிக் எனக்கு எதுவும் பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணல ப்ரோ. எனக்கு கதை தான் என்ன ப்ரோ சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. மியூசிக் எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணல ப்ரோ. ஓவரால் சூர்யா ப்ரோ, த ஒன் சூர்யா, அவ்வளோதான்.